எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை உள்ளே சேர்த்திக்கலாம். இது கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை விசில் போடாமல் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போது இந்த மாதிரி வைக்கிறதுனால மட்டனில் இருக்க தண்ணி வெளியில் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குது மட்டன்லேருந்தே. இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் இன்றைக்கி தேங்காய் பாலில் மட்டனை வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி மட்டனை வேக வைக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியில் வேக வைக்காமல் இந்த மாதிரி தேங்காய் பால் 1 கிளாஸ் அளவு தேங்காய் பால் ஊற்றி இந்த மட்டனை நம்ம வேக வைக்கலாம். இப்போது குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விடணும். 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போது அது கூட 150 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் சேர்க்கணும். இந்த மாதிரி மட்டனை எடுத்து சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி மட்டனை கடாயில் போட்டு நம்ம சுண்ட வைக்க வைக்க நம்மளோட சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்தியாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் இது உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஏற்கனவே சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வேக விடணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. நம்மளோட மட்டனில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இதையும் நம்ம நல்லா வற்ற வைக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம் இந்த மாதிரி மூடி போட்டு. இப்போ பாருங்கள் இன்னும் 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இருக்குது. தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வற்ற விடலாம். அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.